Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. இப்போ நான் சொல்றத ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு நபருக்கு பர்த்டே. அந்த நபர் அவருடைய நண்பர்கள் கூட கேக் கட்டிங் பண்ணுறதுக்காக, கேக் வெட்டுறதுக்காக அன்னைக்கு நடுராத்திரி ஒரு 12 மணி போல் அவங்க ஏரியாவில் இருக்கிற இல்லை ஏதோ ஒரு சுடுகாட்டுக்கும் போயிட்டு ஒரு சமாதி மேலே வச்சு பர்த்டே கேக் வச்சு சரியாக 12 மணி போல் அந்த கேக்கை வெட்டி பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே அந்த பர்த்டே செலிப்ரேஷனை அந்த சுடுகாட்டில் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பி அன்னைக்கு பார்ட்டிலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் போகிறாங்க. இப்படியே சரியாக ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ண அந்த பையன் கொடூரமான முறையில் இறந்து போனால் எப்படி இருக்கும்? கேட்கவே பயங்கரமாக இருக்குல்ல. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பெங்களூர்லேயும் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஆனால் இந்த பேய் சம்பவத்தில் அந்த பர்த்டே பாயோட குலதெய்வமே நீ இதுக்கு தகுதியான ஆள் தாண்டா, நீ சாக வேண்டிய ஒருத்தன் தான், உனக்கு நான் காவல் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கியும் நின்று இருக்காங்க. அந்த குலதெய்வம் யாரு, இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஒரு தெளிவான உண்மை பேய் சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். சீக்கிரம் கேட்க விட்டுறா. ஹாப்பி பர்த்டேடா, ஹாப்பி பர்த்டேடா. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அது நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங் வந்து நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ நம்ம வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். நிறைய பேர் மொபைல்லே வேலை பார்த்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்காக தான் இப்போ நான் ஒரு ஆப்போட வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க, இது செபி ரெஜிஸ்டரான ஒரு நம்பகமான ஆப் தான். அதுதான் மார்க்கெட் உல்ஃப். இது இந்தியாவில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் செபி ரெஜிஸ்டர்டு ஆப்பாகவும் இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு ரீசனால தான் இந்த ஒரு ஆப்பை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஆப்பை இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பை 4 டிஜிட் நம்பர் போட்டு லாகின் பண்ணிருங்க. அப்படி லாகின் பண்ண உடனே ஃபாலோ ட்ரெண்டுன்னு ஒரு ஃபீச்சரும் காட்டும். இது ஆல்ரெடி ப்ராஃபிட் பண்ண ட்ரேட்ஸ் எல்லாத்தையுமே லைவாக காட்டும். இதுலேருந்து ஒரே டேப்ல நீங்களும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸை ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் சிம்பிளாக ஃபாலோ ட்ரெண்டை கிளிக் பண்ணி ஒரே டேப்ல ட்ரேடை பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ ட்ரேடும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு போதும்னு தோணுது. ஸோ எக்ஸிட் நாவும் கொடுத்துட்றேன். பாருங்க, நான் ஜஸ்ட் 3 டேப்ல 1860 rupees ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் ஸ்மால் அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்பில்டாகவே ஸ்டாப் லாஸ் ஃபீச்சர் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய லாஸும் வராது. இது மட்டும் இல்லாமல் கோல்ட், சில்வர், கேஸ், க்ரூட் ஆயில், பெட்ரோல் அப்படின்னு இதில் எதில் வேணாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். அது மார்னிங் 9 மிட் நைட் 12 வரைக்கும். அண்ட் இவங்க உங்களுடைய லாபத்திலிருந்து எந்த விதமான கமிஷனும் எடுக்க மாட்டாங்க. அண்ட் ஜஸ்ட் 99 rupees மட்டும் பே பண்ணிட்டு லைஃப் டைம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜும் போதும். அதை யூஸ் பண்ணி மார்க்கெட் உல்ஃப் ஆப்பில் நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் உல்ஃப் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரேட் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்குறாங்க. அண்ட் நிறைய ஃபாலோவர்ஸ் இவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷனை அப்படியே ஃபாலோ பண்ணி ட்ரேட்ஸ் புக் பண்ணது மூலமா நிறைய ப்ராஃபிட்டை earn பண்ணியிருக்காங்க. For 3 straight months, booked profiles of up to 11,060 in a single day, 84,361 in 1 month, and 5,05,080 over the previous year. And the app யூஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் செக்யூர் ஆனது. இந்த உண்மை சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் விக்னேஷ். இவர் பெங்களூரை சேர்ந்தவர். அண்டு இந்த ஒரு சம்பவத்தை பெங்களூரை சேர்ந்த விக்னேஷ் இவர் மட்டும் நமக்கு ஷேர் பண்ணல. பெங்களூர் சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு சில பேரும் எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு இந்த ஃபோட்டோ, வீடியோ எல்லாமே நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வீடியோட எண்டிங்கில் இந்த சம்பவம் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். அண்ட் இந்த திகில் பேய் சம்பவம் பெங்களூர் சரௌண்டிங்கில், சரியாக சொல்ல போனால் பெங்களூர்லேருந்து மைசூர் போகிற வழி அந்த இடத்துல தான் இந்த ஒரு சம்பவம் நடந்ததான் சொல்லப்படுது. அதுவும் இந்த ஒரு சம்பவம் சரியாக ஒரு வருஷத்துக்குள்ளே தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபர் இப்போ உயிரோடு இல்லை. அவருடைய பெயர் வினோத்.
அவரும் பெங்களூரை சேர்ந்தவர் தான். வயசு ஒரு 23 to 25 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டியில இருக்கிற நிறைய ஐடி கம்பெனில ஒரு கம்பெனில தான் இவரும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த வினோத் இவரு எந்த இடத்துக்கு போனாலும் அங்க இருக்கிறவங்க கிட்ட ஈஸியா அடாப்ட் ஆயிடுறாரு. அது காலேஜா இருக்கலாம், ஸ்கூலா இருக்கலாம், ஒர்க் பண்ற இடமா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனாலும் அங்க உடனே நண்பர்கள் சேர்ந்துருவாங்க. அந்த அளவுக்கு வினோத் இவருக்கும் பேச்சுத்தனமை இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வினோத் இவருக்கு பெண்கள் மத்தியில நட்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஆண்களும் இருக்காங்க, ஆனா அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பொண்ணுங்கள்ல ஃப்ரெண்ட்ஸுங்க அதிகமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது நார்மலா பெங்களூர் அப்படின்றது ஒரு ஒர்க் பண்ற ஹப்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த ஏரியாவுக்கு பல தரப்பு மக்கள் இந்தியாவோட வேறு வேறு மூலையில இருந்து கிளம்பி வந்து அங்கேயும் வேலை பார்ப்பாங்க ஐடி கம்பெனில. அதே மாதிரி தான் நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு பொண்ணு அங்க வந்து வேலை பார்த்திருக்காங்க. சேம் இவரோட கம்பெனி தான். அந்த பொண்ணுகிட்டயும் சாதாரணமா பேசுறாங்க. ஆனா ஆரம்பத்துல அந்த பொண்ணு பிடி கொடுக்குற மாதிரியும் இல்ல. அப்ப வினோத் இவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, தன்னுடைய நண்பர்கள் கிட்ட டேய் இன்னும் 1 மாசத்துக்குள்ள அந்த பொண்ணை நான் கரெக்ட் பண்ணி லவ் பண்ண வைக்கிறேன் பாரு அப்படின்னு நண்பர்களுக்குள்ள ஒரு பந்தயத்தை வச்சிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பேசி பேசி ஒரு லெவலுக்கு அப்புறம் நட்பு ரீதியா பழகும். கடைசியா அதுவும் காதலாவும் மாறுது. இப்படி காதலா மாறி அந்த ஒரு விஷயம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு வினோத் இவருக்கு பர்த்டே, பிறந்த நாளும் வருது. இந்த பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றதுக்காக வினோத்துடைய பள்ளி நண்பர்கள், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஒரு 10 பேர் சேர்ந்து இவனுக்கு இன்னைக்கு நைட்டு பர்த்டே, இவனை நம்ம எங்கனாச்சும் கூட்டு போயிட்டு நல்ல ஹாரரா அட்வென்ச்சரா இவன் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பர்த்டே செலிப்ரேஷனை பண்ணிடலாம், பர்த்டே பம்ப்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு நண்பர்கள்லாம் பிளான் பண்ணி கரெக்டா அன்னைக்கு நைட்டு அந்த நண்பருடைய வீட்டுக்கு முன்னாடியே கிளம்பிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த உடனே வினோத்துக்கும் புரிஞ்சிருது, ஓ பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக தான் எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு. இப்ப எல்லாருமே நைட்டு ஒரு 11 மணி போல வினோத் அவங்க வீட்டுல இருந்து பைக்கு, கார் அப்படின்னு எடுத்துட்டு அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி கொஞ்சம் தூரமும் போறாங்க. வினோத்தும் கேட்கிறாரு, டேய் ரொம்ப தூரம் போயின்னு இருக்கும், என்ன பிளான் வச்சிருக்கீங்க, எங்க போறோம் அப்படின்னு கேட்க, டேய் அதெல்லாம் சொல்ல முடியாது, இந்த பர்த்டே உன் வாழ்நாளில் மறக்க முடியாத அளவுக்கு இருக்கணும், நாங்க என்ன பண்ணிட்டு போறோம், உனக்கு என்னடா அப்படின்னு கேட்க, சரி சரி நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு இவரும் அமைதியா இருந்திருக்காரு. ஆனா போற வழியில வண்டி அங்கங்க நிறுத்தி பசங்க கும்பல் சேர்த்து டேய் என்ன பிளான், எங்க போறது அப்படின்னு அவங்களுக்குள்ளவே ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கு போல இருக்கு. கரெக்டா இந்த கும்பல் உள்ள வினோத் இவரும் உள்ள போந்து சரி எங்க போறதுன்னு பிளான் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க, டேய் அதை தான்டா பிளான் பண்ணிருக்கோம், நீ எதுக்கு இங்க வந்த, நீ போய் வண்டியில உட்காரு அப்படின்னு சொல்ல, டேய் நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப நேரமா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா இப்போ வரைக்கும் எங்க போறதுன்னு தெரியல. இப்போ என்ன உங்களுக்கு ஹாரரா அட்வென்ச்சரா ஒரு இடம் தானே வேணும், நான் ஆல்ரெடி என் மைண்ட்ல ஒரு இடத்த வச்சிருக்கேன், அந்த இடத்துக்கு கண்டிப்பா என் பர்த்டே அன்னைக்கு போகணும்னு தான் நினைச்சேன், ஆனா என் பர்த்டே வர அப்போ நாங்க இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல, பேசாம நான் சொல்ற அந்த இடத்துக்கு போலாமா அப்படின்னு கேட்க, என்னடா இவன் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஹாரர்ன்றான், அட்வென்ச்சர்ன்றான், அப்படி எங்க கூட்டு போறான், சரி வா போலாம் அப்படின்னு இப்ப எல்லாருமே கிளம்பி அந்த பெங்களூர் டு மைசூர் போற வழியில ஒரு சுடுகாடும் இருக்கு. அண்ட் அந்த இடத்துல இறந்தவங்களோட அஸ்தியை கூட கரைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடமும் இருக்கு. நான் சென்னை அப்படின்றதுனால எக்ஸாக்டா அந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த ஒரு விஷயம் தான் எனக்கும் சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த சுடுகாட்டுக்கு தான் இப்போ இந்த 10 இல்ல 11 நண்பர்கள், ஏன்னா பர்த்டே பாயோட சேர்த்தா 11 பேர், இவங்க எல்லாருமே கிளம்பி அந்த சுடுகாட்டுக்கும் போறாங்க. இவங்க எல்லாருமே கிளம்பி அங்கேயும் போறாங்க. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, டேய் இது சுடுகாடுடா, உண்மையிலேயே ஹாரரான இடத்துக்கு தான் கூட்டு வந்திருக்கான் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க, கொஞ்சம் பயப்படுறாங்க. அண்ட் இரவு நேரம் அப்படின்றதுனால அந்த சுடுகாட்டில் இருந்தவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் அங்க ஃபுல்லா குடிச்சிட்டு ஓரமா தூங்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு எழுப்பியும் பாக்குறாங்க, இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண போறோம், பர்மிஷன் வேணும்னு கேட்கறதுக்கு தான் எழுப்பியிருக்காங்க. ஆனா அவரும் எந்திரிக்கிற மாதிரி இல்ல, ஃபுல்லா குடிச்சிருக்காரு. சரி ஓகேடா நம்ம ஓரமா என்ஜாய் பண்ணிட்டு போலாம், அவர் என்ன பண்ணாலும் இப்ப எந்திரிக்க மாட்டாரு, காலையில் ஆயிரும், எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சுடுகாட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க. இப்ப சுடுகாட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு சைடும் போக வினோதர் என்ன பண்றாருன்னா, டேய் டேய் எங்க போறீங்க, அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் வாங்க அப்படின்னு இவரும் ஒரு திசைக்கும் கூட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போயிட்டு சமாதி இருக்கிற இடத்துல பர்டிகுலரா ஒரு சமாதி கிட்டே நிக்கிறாரு. என்னடா இங்க நிக்கிற, இங்க செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்க, ஆமா இந்த சமாதி மேல வச்சு தான் கேக் கட்டிங் பண்ண போறோம், இங்க தான் என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல, அதேனடா இந்த சுடுகாட்டுல இவ்வளவு அடக்கம் பண்ண சடலம் அந்த சமாதியும் இருந்துட்டு இருக்கு, நீயே அதெல்லாம் விட்டுட்டு இந்த சமாதி கிட்ட பண்ணணும்னு சொல்றேன், காலியா அந்த மரத்தடி கூட காலியா இருக்கும், அங்க கூட போய் பண்ணலாமே, என்ன ரீசன் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இப்ப சொல்ற மாதிரி இல்ல, அப்புறம் சொல்றேன், வாங்க வாங்க டைம் ஆகுது, ஃபர்ஸ்ட் இந்த கேக் கட்டிங்க அந்த 12 மணிக்குள்ள நம்ம முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் பர்த்டே எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாங்கி வச்ச கேக்கு அந்த சமாதி மேலேயும் வைக்கிறாங்க.
இப்போ கேக் வச்சதுக்கப்புறம் மேலே மெழுகுவத்தியும் வைக்கிறாங்க. அந்த மெழுகுவத்தி ஏற்றும் போது அந்த இடத்துல விசித்திரமான ஒரு உணர்வை அங்கே இருக்கிற எல்லா நண்பர்களும் உணர்றாங்க. ஏன்னா திடீர்னு அந்த இடத்துல காத்தடிக்குது, ஒரு மாதிரி சத்தமும் கேட்குது. என்னடா இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த இடம் திடீர்னு ஏதோ பேய் காத்து மாதிரி அடிக்குது அப்படின்னு நண்பர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஏன்னா தனித்தனியாக இருக்கிறதுக்கு பயம் இருந்திருக்கு, அதனால ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்படி ஒரு சில நிமிஷம் பயத்தோட அந்த இடத்த அப்படியே சுற்றி பார்க்க இப்போ அந்த காத்தும் அமைதியாயிருது. அமைதியானதுக்கு அப்புறம் அந்த சொறி வச்ச மெழுகுவத்தியை பற்ற வைக்கிறாங்க. பற்ற வச்சதுக்கப்புறம் அந்த பர்த்டே பாய் திடீர்னு ஒரு மாதிரி சத்தம் போட்டு சிரிக்கிறாரு. அந்த சிரிப்பு எப்படி இருக்குன்னா ஏதோ ஆணவத்தோட இருக்கிற சிரிப்பு மாதிரியும், ஏதோ சாதிக்க முடியாத ஒரு விஷயத்த சாதிச்ச மாதிரியும் அந்த இடத்துல சிரிச்சுட்டும் இருக்காரு. அதுக்குன்னு அவருக்கு பேய் பிடிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை. அவருடைய சிரிப்புல ஒரு திமிர்த்தனமும் இருந்திருக்கு. நல்லா வாய் விட்டு சிரிச்சுட்டு கடைசி அந்த மெழுகுவத்தியை ஊதிட்டு அந்த கேக்கை வெட்டி ஃபர்ஸ்ட் அந்த கேக்கோட துண்டை என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற நண்பர்களுக்கு கொடுக்கல, அந்த சமாதி இருக்குல்ல அந்த சமாதியில தான் எடுத்தும் வைக்கிறாங்க. அதுவும் அந்த சமாதியில இறந்தவனுடைய பெயர், பிறப்பு, இறப்புன்னு போட்டு சில விஷயங்கள்லாம் போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல தான் அந்த கேக்கு துண்டையும் வைக்கிறாங்க. அப்பதான் நண்பர்களும் நோட் பண்றாங்க, டேய் இது பொண்ணோட பேரு, இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, இந்த பேரை ஏதோ அடிக்கடி நீ சொல்லி கேட்ட மாதிரி இருக்கு, உனக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் இதை முடிக்கலாம் அப்படின்னு அந்த கேக்கை வெட்டி எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அந்த கேக்கோட க்ரீம் எடுத்து பர்த்டே பாய் இவரோட மூஞ்சிலையும் பூசுறாங்க. இதுக்கு நடுவில் அந்த கேக்கை வெட்டும் போது ஃபோட்டோலாம் எடுப்பாங்கல்ல, அப்படி ஃபோட்டோ எடுக்கும்போது வினோத் இந்த பக்கம் நிற்பாரு. இந்த இடம் கொஞ்சம் காலியாக இருக்கும். அப்படி காலியாக இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு பெண்ணுடைய உருவமும் நிற்குது. அந்த உருவம் வினோத்தை தான் பார்த்துட்டும் இருக்கு. இந்த ஃபோட்டோவை நார்மலாக பார்த்தா தெரியாது, கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற அந்த பெண்ணுடைய உருவம் ரொம்பவே தெளிவாகவும் தெரியும். இது இவங்க எதர்ச்சியாக எடுத்த ஃபோட்டோவில் ஒன்று. இப்படி இவங்க கேக்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடம் இப்போ காத்தடிச்சு கொஞ்சம் அமைதியாச்சு பார்த்தீங்களா, இன்னும் அமைதியாக அந்த மயானத்துக்கு உண்டான ஒரு அமைதியும் நிலவுது. இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு பொண்ணு அழுகிற சத்தமும் கேட்குது. அந்த சத்தத்தை இவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. சரியா இந்த அழுகிற சத்தம் கேட்கும்போது இங்க இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே மிரண்டும் போறாங்க. ஏதோ பிரச்சனை மாட்டுகிறது மட்டும் இவங்களுக்கு தெளிவாகவும் புரியுது. இதுலயும் அந்த பர்த்டே பாய் ரொம்பவே பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் இன்னமும் மோசமாகுது. ஏன்னா அந்த இடத்துல பர்த்டே பாய்ன்னு சொல்லப்படுற வினோத்தை யாரோ ஒருத்தவங்க கண்மூடித்தனமா தாக்குறாங்க. இந்த ஒரு விஷயத்த கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் போயிட்டு தன்னுடைய நண்பனை காப்பாத்தலாம் அப்படின்னு கிட்டேயும் போறாங்க. ஆனா கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது வினோத் அவரை தாக்கிட்டு இருக்கிறது ஏதோ ஒண்ணு கருப்பா இருக்கு, பாக்குறதுக்கு பொண்ணுடைய உருவம் மாதிரி இருக்கு. ஈவன் அதோட மூஞ்சு கூட தெரியல, தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லாமே கருப்பா இருக்கு. ஆனா கண்ணு மட்டும் நல்லா க்ளோவிங்கா மினுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் கொஞ்சம் கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க இருக்கிறது பேய், அதுவும் ஒரு பொண்ணோட பேய் அப்படின்னு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே அலறி அடிச்சுட்டு இல்ல தெரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வெவ்வேறு திசைக்கும் ஓடுறாங்க. ஆனா இதே மீறி ஒரு சில நண்பர்கள் 1-2 பேர் என்னதான் இருந்தாலும் இவன் என்னோட ஃப்ரெண்டு, நான் போய் காப்பாத்துறேன் அப்படின்னு கிட்ட போயிருக்காங்க. அவங்களும் அந்த கலவரத்துல பயங்கரமா அடியும் வாங்கியிருக்காங்க. பட் அந்த 2 நண்பர்களுக்கு பெருசா அடி இல்லை. இதுல டார்கெட்டா மாற்றுறது வினோத் இவர் மட்டும்தான். இவர் தான் அந்த ஆன்மா முடிஞ்ச வரைக்கும் பயங்கரமா தாக்கியிருக்கு. அப்ப கூட வந்த நண்பர்கள்ல ஒரு சில பேர் அந்த சுடுகாட்டுல ஒருத்தர் வேலை பார்க்கிறவர் வெட்டியான்னு சொல்லுவாங்கல்ல, அவர் நைட்டு குடிச்சிட்டு ஓரமா படுத்துட்டு இருக்காரு. அவரை மறுபடியும் போய் எழுப்பி உதவி கேட்கலாம் அப்படின்னு போறாங்க. ஆனால் அவர் ஆல்ரெடி ஃபுல்லாக குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காருல்ல, என்ன எழுப்பினாலும் அவரால் எந்திரிக்கவும் முடியல, அந்த அளவுக்கு போதையிலும் இருந்திருக்காரு. ஈவன் அங்கே இருக்கிற தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வந்து அவர் மூஞ்சில தண்ணியும் ஊற்றி பார்த்துட்டாங்க. ஆனால் அவரால் எந்திரிக்க முடியல, அந்த போதையில் வளருவாங்கல்ல அந்த மாதிரி தான் வளரிட்டு இருக்காரே தவிர தெளிவாக எந்திரிச்சு என்னன்னு பார்க்க முடியல. இவரை நம்மனா வேஸ்ட் போல இருக்கு அப்படின்னு இப்போ பசங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து கொஞ்சம் தூரம் நின்று, டேய் அங்கேருந்து வந்துடுறான், வந்துரு அங்கே நிற்காத அப்படின்னு வினோத்தை கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் வினோத்தும் டேய் காப்பாத்துக்கணும் அப்படின்னு நண்பருடைய உதவியும் கூப்பிட்டுருக்காரு. ஆனால் நண்பர்கள் யாருமே கிட்ட போகிறதுக்கும் பயந்துருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே இவங்க பேசுறது எல்லாமே கன்னடத்தில் தான் பேசியிருக்காங்க. பட் தமிழ் தெரிஞ்சவங்க கூடவும் இருக்காங்க. அதில் ஒருத்தவர் தான் இந்த சம்பவத்தையும் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆனால் எப்படியோ வினோத்தும் அந்த மரணப்பிடி பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடியும் வராரு. ஆனா இவர் ஓடி வரும்போது பின்னாடி இருக்கிற அந்த பெண்ணுடைய ஆன்மா இவரை துரத்திட்டு ஓடி வரல, பொறுமையா நடந்து வருது. அந்த ஆன்மா நடந்து வர அந்த தோரணையிலேயே
பார்க்கும்போது தெரியுது கண்டிப்பா நீ எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன், உன்னுடைய மரணம் என் கையில தான் அப்படின்ற மாதிரி அதோடைய அந்த கோபமும் வேகமும் இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்த நடு இரவு பார்க்குற பசங்க எல்லாருமே மிரண்டும் போறாங்க. அதுல ஒரு நண்பரும் டேய் சீக்கிரம் போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றா, நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்ல அந்த நண்பர்களும் ஒரு சில பேர் பைக்ல வந்திருப்பாங்க, கார்ல வந்திருப்பாங்க, எல்லாருமே போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி தயாரா வச்சிருக்காங்க. கடைசியா சுடுகாட்டுல இருந்து வெளியில வந்த எல்லாருமே வண்டிலையும் போய் ஏறி உட்காடுறாங்க. ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவசர அவசரமா இந்த இடத்த விட்டு வேகமாவும் கிளம்புறாங்க. ஆனா கிளம்பினதுக்கு அப்புறம் கூட அந்த ஆன்மா அந்த சுடுகாட்டை விட்டு பொறுமையா வெளியிலயும் வருது. வெளியில வந்து இவங்களை பார்த்த மாதிரி நடந்துதான் வந்துட்டு இருக்கு. இதை வண்டியில போற நண்பர்கள் திரும்பி திரும்பி பாக்குறாங்க. அந்த ஆன்மா நடந்து வர விஷயம் ரொம்ப தெளிவாகவும் தெரியுது. ரொம்ப வேகமா இந்த இடத்த விட்டு கிளம்பி எவ்வளவு சீக்கிரமா அவங்க ஏரியாவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாவும் போயிட்டு இருக்காங்க. ஆனா வினோத் இவரோட வீட்டுல இருந்து அந்த சுடுகாடு கிட்டத்தட்ட ஒரு 20 இருந்து 25 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அப்படின்னு குத்துமதிப்பா சொல்லியிருக்காங்க. என்னதான் வேகமா வந்தாலும் ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அந்த வீட்டுக்கும் வந்துடலாம். அதே மாதிரி அரை மணி நேரத்துல இவங்களும் வினோத்தோட வீட்டு கிட்ட வந்துடுறாங்க. கிட்ட வந்ததுக்கு அப்புறம் டேய் வண்டி நிறுத்து அப்படின்னு கூட இருக்கிற நண்பர்ல ஒருத்தரும் சொல்றாரு. ஏன்னா இப்ப வினோத் இவரு உடம்புலாம் அடிபட்டு காயத்தோட இருக்காரு. இந்த ஒரு கண்டிஷன்ல அவரை வீட்டுல விட்டோம்னா கண்டிப்பா நம்ம தான் அவர் ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. இது மட்டும் இல்லாம இப்ப இவன் சுயநினைவே இல்லாம இருக்கான். பேசாம போற வழியில 24 hours கிளினிக்கு இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் எதனா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பார்த்துடலாம். ஏன்னா இவனுக்கு உடம்பு ஃபுல்லா அடிபட்டிருக்கு. ஆனா கை கால் உடையிற மாதிரி எதுவுமே இல்லை. அது வரைக்கும் சந்தோஷம். ஹாஸ்பிட்டல் எதனா கேட்டா ஏதாச்சும் ரீசன் சொல்லிக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலும் கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு அவருக்கு ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட்டும் பாக்குறாங்க. ஆனா அதே மாதிரி ஹாஸ்பிட்டலையும் கேட்கறாங்க, என்ன உங்களுக்குள்ள சண்டையா, இதை பார்த்தா போலீஸ் கேஸ் மாதிரி இருக்கு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு 1008 கேள்வியும் கேட்க, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சிம்பிளா அந்த ஒரு விஷயத்த மழுப்பிடுறாங்க. இல்ல மேடம், இன்னைக்கு உனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு நாங்க வெளியிலயும் கூட்டு போனோம். கொஞ்ச நேரம் இவனை தனியா விட்டுட்டு இவனுக்கு சர்ப்ரைஸா ஒரு விஷயத்த ரெடி பண்ணலான்னு போனா அதுக்குள்ள அந்த இடத்துல நைட்டு சுத்திட்டு இருந்தவங்க இந்த வழிப்பறி அப்படின்னு மொபைலு காசு அப்படின்னு புடுங்க வந்துட்டாங்க. நாங்க கொஞ்சம் தள்ளியும் இருந்தோம். இவன் இருந்த இடம் இருட்டாவும் இருந்தது. அதனால என்ன நடக்குதுன்னு தெரியல. கடைசியா இவன் கத்தி சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் நாங்களும் ஓடி வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அவனுங்களை அடிச்சுன்னு துரத்திட்டோம். இப்ப ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் மட்டும் பாருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் போலீஸும் ஓகே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இவங்களையும் அனுப்புறாங்க. மறக்காம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருங்கப்பா அப்படின்னு அவங்களும் சொல்லிதான் அனுப்பியிருக்காங்க. ஆனா உண்மையான பிரச்சனை என்னன்னு நமக்கு தானே தெரியும். இது மட்டும் இல்லாம இந்த டீம்ல 2 பேர் அவரை காப்பாற்ற போறோம் அப்படின்னு அந்த பேய்கிட்ட அடி வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் லைட்டா அங்கங்க சிராய்ப்புகளும் ரத்தமும் வந்திருக்கு. அவங்களுக்கும் லைட்டா ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காங்க. இப்ப இந்த டீம்லயே 3 பேருக்கு மட்டும் அடிபட்டிருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது இவங்க கொஞ்சம் சேஃபா தான் இருக்காங்க. ஏன்னா ஒருத்தருக்கு மட்டும் அடிபட்டா அது எப்படி இவனுக்கு மட்டும் தனியா அடிபட்டிருக்கு அப்படின்னு பிரச்சனை பண்ணுவாங்கல்ல வீட்டுல. இதுவே ஒரு 3 பேருக்கு அடிபட்டிருந்ததுன்னா இவங்க 3 பேரும் பைக்ல ட்ரிபிள்ஸ் வந்தானுங்க, கீழே வழுக்கி விழுந்துட்டானுங்க அப்படின்னு கூட ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம் இல்ல அப்படிதான் அவங்க வீட்லயும் சொல்லி வினோத்தை மயக்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய வீட்லயும் விட்டுட்டு பசங்க எல்லாருமே கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. சொல்ல போனா அந்த இடத்துல வினோத் கிட்ட என்ன பிரச்சனை, எதுக்கு அந்த ஆன்மா உன்னை மட்டும் டார்கெட் பண்ணிச்சு, எதுக்கு நீ சம்பந்தமே இல்லாம சுடுகாட்டுல அதுலயும் பர்டிகுலரா இந்த சமாதியில பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு ஒத்த காலில் நின்ன, இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ரீசன் இருக்கு அப்படின்னு பசங்க கேட்டிருப்பாங்க. கேட்கணுன்ற ஒரு ஐடியால தான் இருந்தாங்க. ஆனா வினோத் ஒரு சுயநனவுல இல்ல, நாளை கேட்டுக்கலாம் அப்படின்னு ஃப்ரீயா விட்டுருக்காங்க. இப்படி பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் வினோத்தோடைய அம்மா விக்னேஷ் இவருக்கும் ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி டேய் நைட்டு எங்கடா போனீங்க, நைட்டு வெளியில போயிட்டு வந்ததுலேருந்து என் பையன் சரியாவே இல்லடா, அவன் பார்க்கறதுக்கு ஏதோ விசித்திரமாகவும் எதையோ பார்த்து பயந்து இப்போ கூட ரூம்ல லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு மூளையில கூணு குறுகி உக்காந்துட்டு இருக்கான்டா, எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கான், என்னாச்சுன்னு தெரியல, நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு வினோத்தோடைய அம்மா விக்னேஷ் இவரை கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. அம்மா நைட்டு நாங்கள் வேற எங்கேயும் போகல, கேக் கட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் வண்டியிலேருந்து விழுந்துட்டான், மற்றபடி வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல, சரி அப்படியா, சரி வீட்டுக்கு கொஞ்சம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ விக்னேஷ் என்ன பண்றாருன்னா அவருடைய நண்பர்களுக்கு இந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல, நண்பர்கள்ல ஒரு 4-5 பேர் கிளம்பி இப்போ வினோத்தை பார்க்கறதுக்கு வீட்டுக்கும் போறாங்க. வினோத்தோடைய அம்மா பயங்கரமா அழுதுட்டும் இருக்காங்க. என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவன் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான், தயவு செஞ்சு அவனை போய் என்னன்னு பாருங்கடான்னு சொன்னதுக்கு அப்புறம் பசங்க எல்லாருமே இப்போ வினோத்தோடைய ரூமை திறக்கும் போது ரூம்குள்ள இருக்க வினோத் பயங்கரமா கதறாரு. இது மட்டும் இல்லாம கிட்ட வராத, என்ன எதுவும் பண்ணாத, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன விட்டுரு அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் தான் திருப்பியும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பசங்களும் ரூம்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் லைட்டை போடுறாங்க. லைட்டை போட்டதுக்கு அப்புறம் வினோத்தும் அப்படியே கண்ணை மூடிட்டு என்ன விட்டுரு அப்படின்னு பயங்கரமா பயந்துருக்காரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கிட்ட போனதுக்கு அப்புறம் டேய் நாங்க தான்டா
நான் தான் வந்திருக்கோம் அப்படின்னு ஒருத்தரா பேரை சொல்ல இவ்வளோ குனிஞ்ச தலையோட கண்ணை மூடிட்டு பயந்துட்டே இருந்தால அப்படியே பொறுமையாக கண்ணை திறந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு அவங்களையும் கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுதுட்டும் இருக்காரு. அழுதது மட்டும் இல்லாமல் டீ என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்கடா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்டா, என்னை காப்பாத்துங்கடா அப்படின்னு நண்பர்களை பிடிச்சி கட்டி அணைச்சு அழுதுட்டும் இருக்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. இப்போ கூட நைட்டு நடந்த விஷயத்த பற்றி கேட்கணும்னு தான் இருக்காங்க. ஆனால் இந்த நிலைமையில இவனால அந்த ஒரு விஷயத்த பற்றி சொல்ல முடியுமான்னு தெரியல. டேய் நீ எதுவும் பயந்துட்டு இருக்காத, நீ இப்படி இருட்டில் இருக்கிறதுனால தான் பயந்துட்டு இருக்க, வா கொஞ்சம் வெளியில வா, டீ கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு அவருக்கு பனியனை போட்டு அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்கும் கூட்டிட்டும் போகிறாங்க. வீட்டில் சொல்லிட்டு தான் போகிறாங்க, மா அவன் நாங்கள் டீ கடைக்கு கூப்பிட்டு போகிறோம், வீட்டில் எப்படி இருந்தானா இப்படிதான் பயந்துட்டு இருப்பான், நாங்கள் பார்த்துருன்னு சொல்லி வெளியிலையும் கூப்பிட்டு போகிறாங்க. வினோத்தோட அம்மாவும் அப்பா ரொம்ப தூரம்லாம் கூப்பிட்டு போகாதீங்க, ஆனால் வெளியில் கூப்பிட்டு போங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிற டீ கடைக்கு மட்டும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அங்கே தாம்மா போகிறோம் போயிட்டு வந்துடும் சொல்லிட்டு எல்லாருமே வெளியிலையும் கிளம்புறாங்க. இப்போ டீ கடையில் ரிலாக்ஸாக உட்காடுறாங்க. பசங்களுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கமும் இருக்கு, டீயும் சிகரெட்டும் வாங்குறாங்க. அண்டு வினோத் இவருக்கும் சேர்த்து தான் வாங்கியிருக்காங்க. வினோத்துக்கு சிகரெட்டை கொடுத்து கொஞ்சம் பொடி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு சொன்னதுக்கு அப்புறம் அவரும் பயத்தில் ஒரு மாதிரி சிகரெட்டும் பிடிச்சிட்டு இருக்க. டேய் டேய் கொஞ்சம் பொறுமையா இருடா, அதை சுத்தி பாரு, இங்க எல்லாருமே இருக்காங்க, அதுவும் பகல்ல இருந்துட்டு இருக்கோம், எந்த பிரச்சனையுமே இல்லை, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, பொறுமையாயிட்டு உண்மையிலே என்னாச்சு என்ன பிரச்சனை நீ என்ன பண்ணன்னு எங்களுக்கு தெளிவா சொன்னாதான் பிரச்சனை இருக்கா இல்லை உனக்கு ஏதாச்சும் கெட்ட கணம் வந்து நீ பயந்துட்டு இருக்கியான்னு தெரியும், ஃபர்ஸ்ட் என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு நண்பர்கள்லாம் கேட்கும்போது வினோத்தும் அங்க இருக்கிற நண்பர்களுடைய முகத்தை அப்படியே பாக்குறாரு. இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னோம்னா இதுக்கப்புறம் இவனுங்க நம்ம கிட்ட பேசாம போயிடுவானுங்களோ அப்படின்ற ஒரு பயம் இவருக்கும் இருந்துட்டு இருக்கு. ஆனா இப்படியே விட்டோம்னா கண்டிப்பா நம்ம இறந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் வினோத்துக்கு இருக்கு. பேசாம போறதா இல்ல செத்து போறதான்னு யோசிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க பேசலாம் கூட பரவாயில்ல, ஆனா ஒரு நாள் புரிஞ்சுப்பானுங்க, அப்ப பேசுவானுங்க, ஆனா நம்ம அதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு வினோத்தும் நடந்த விஷயத்த பத்தியும் சொல்றாரு. அதுலயும் அவர் ஆபீஸ்ல ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அந்த பொண்ணு ஒரு மாசத்துக்குள்ள லவ் பண்றன்னு சேலஞ்ச் பண்ணியிருந்தாருல, அந்த பொண்ணை ஒரு மாசம் இல்ல ஒரு 2 மாசம் இருக்கு லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் லவ் பண்ணிருச்சு. அந்த ஆரம்பத்துல எல்லா விஷயமும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா போக போக இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இடிச்சிட்டு வந்திருக்கு. சொல்ல போனா 2 பேருக்குள்ளவும் ஈகோ அதிகமாவே இருக்கு. அதுல ஒரு விஷயம் எப்படின்னா, நான் எதுக்கு உனக்காக விட்டு தரணும், நீ எதுக்காக எனக்கு விட்டு தரணும் அப்படின்னு 2 பேருக்குள்ளயும் அந்த ஈகோ அந்த அகங்காரம் ரொம்பவே முட்டிக்கிட்டும் இருந்திருக்கு. இப்படிதான் இவங்க லவ்வும் ஏதோ தடுமாறியும் போயிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு நடுவில் உண்மையிலே என்ன பிரச்சனை இவங்க 2 பேருக்குள்ள நடந்ததுன்னு தெரியல. அந்த பிரச்சனையை பத்தி நம்ம கிட்டயும் சொல்லல. ஆனா அந்த பிரச்சனையோட முடிவுல தான் ஒரு பூகம்பமே வெடிச்சிருக்கு. இதனால வினோத் என்ன பண்றாருன்னா, சரி நம்ம பிரிஞ்சிடலாம், ஆனா நம்ம பிரியறதுக்கு முன்னாடி நீயும் நானும் கடைசியா வெளியில மீட் பண்ணி என்ன ஏதுன்னு பேசிட்டு அன்னைக்கு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வினோத் இவரும் பைக்ல கூட்டிட்டு அப்படி பைக்ல போகும்போதும் இவங்க 2 பேருக்குள்ளயும் ஏதோ ஒன்று செட் ஆகாம திரும்பவும் சண்டை வந்திருக்கு. இதனால அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னா, ஓடுற பைக்ல இருந்து கீழே குதிச்சிட்டு இருக்கு. அந்த பொண்ணு சொல்லியிருக்கு போல இருக்கு, வண்டி நிறுத்து அப்படின்னு. ஆனா வினோத்தும் நீ சொன்னா வண்டி நான் நிறுத்த முடியாது அப்படின்னு இவரும் கொஞ்சம் திமிரா பேச, இதனால அந்த பொண்ணு சரிதான் போடா நீ நிறுத்தலனா என்ன நானே குதிச்சிருந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு கீழேயும் குதிச்சிருக்கு. ஆனா வண்டி ரொம்ப வேகமாலாம் போல, ஓரளவுக்கு வேகமா போயிருக்கு. அந்த பொண்ணு கீழே குதிச்சதுல கொஞ்சம் தலையிலையும் அடிபட்டிருக்கு. சொல்ல போனா பின்னந்தலையில கொஞ்சம் அடிபட்டிருக்கு. அடிபட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எந்திரிச்சு தொட்டு பாக்குறா, ரத்தமும் வருது, ஆனா லைட்டா தான் இருக்கு. அப்படியே எந்திரிச்சு தடுமாறி சைட்ல கொஞ்சம் நடந்தும் போறாங்க. நடந்து போன இடத்துல தான் சுடுகாடும் இருக்கு. இப்ப வினோத் என்ன பண்றாருன்னா, வண்டி அப்படியே யூட்டன் போட்டு அந்த சுடுகாட்டுக்கிட்டையும் போயிட்டு அந்த சுடுகாட்டோரமா வண்டியை நிறுத்திடுறாரு. இவங்க நேரமா என்னன்னு தெரியல, அந்த நேரம் அந்த சுடுகாட்டுல ஆளுங்கன்னு யாருமே இல்லை. ஆனா அந்த சுடுகாடு கொஞ்சம் பெருசா இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த சம்பவம் நடக்கிறது சாயங்கால நேரம், அந்த இருட்டுற நேரம். இவ்வளவு நாள் இவங்க 2 பேருக்குள்ளயும் முட்டிட்டு தான் இருந்தது. ஆனா இப்ப அந்த பொண்ணு வினோத்தை பார்த்து கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிக்குது. ஏன்னா இவன் ரொம்பவே மூர்க்கத்தனமா இருக்கான் அப்படின்னு அந்த பொண்ணு அவர்கிட்ட இருந்து விலகி வண்டில இருந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறம் விலைக்கும் போறாங்க. அப்படியே விலகுனாலதான் சுடுகாட்டுக்கிட்டையும் போறாங்க. ஏன்னா சரௌண்டிங்ல வீடு கடை அப்படின்னு எதுவுமே இல்லை. சுடுகாட்டுல ஆளுங்கன்னு ஒரு சில பேராச்சும் இருப்பாங்கல்ல, அந்த பணத்தை எரிக்கிறவங்க அதை பண்றவங்க, அவங்க கிட்ட போயிட்டு உதவி கேட்கலான்னு பார்த்தா யாருமே இல்லை. இது மட்டும் இல்லாம சத்தம் போட்டு யாராச்சும் காப்பாத்துங்களா அப்படின்னு அந்த பொண்ணும் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா யாருமே வரல. இப்போ வினோத் இவருக்கு பயமா வந்துருது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அடிபட்டு ரத்தமும் வருது. இந்த நிலைமையில அந்த பொண்ணு யாராச்சும் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா வினோத்தை முடிச்சு விட்டுருவாங்க. இதனால வினோத் இவர் என்ன பண்றாருன்னா, வேகமா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு சமாதானப்படுத்த போயிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு கோவத்திலயும் இருக்காங்க, பயத்திலயும் இருக்காங்க.
இது கூடவே வினோத் இவர் தொடும்போது தட்டி தட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்படி தட்டி தட்டி விடும்போது இந்த ஒரு விஷயம் அவருக்கு இன்னும் அவர் ஷார்ட் டெம்பர் போல இருக்கு. இன்னமும் கோவப்பட்டு அந்த பொண்ணை பலர்னு அடிச்சிருக்காரு. அப்படி அடிச்சதுல மறுபடியும் அந்த பொண்ணு அங்க இருக்கிற கல்லு மேலே விழுந்திருக்காங்க. மறுபடியும் அடிப்பட்ட இடத்துல அடிபட்டு ரத்தமும் இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்திருக்கு. ஆனா ரெண்டாவது அடிப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரி கேர் ஆகுறாங்க. அது மயங்கர ஸ்டேஜுக்கும் வராங்க. ஆனா தட்டு மாதிரி அந்த பொண்ணு எந்திரிச்சு நின்ன ஒரு சில செகண்ட்ல அப்படியே சுயநினைவு இல்லாம கீழே விழுறாங்க. சொல்ல போனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எந்திரிக்கவும் இல்லை. இப்பதான் வினோத்துக்கும் பயம் வருது. பயம் வந்து அந்த பொண்ணை எழுப்பலான்னு முயற்சி பண்ணும்போது அவங்களுடைய நாடி மூச்செல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. எதுவுமே இல்லைன்னதுக்கு அப்புறம் பயத்துல அழவும் ஆரம்பிக்க சரியா அந்த நேரம் தான் அந்த சுடுகாட்டுல வேலை செய்யறவங்க பின்னாடி ஏதோ வேலை போல இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கமா வர டேய் என்ன பண்ற என்ன பிரச்சனை அப்படின்னு சத்தம் போட்டுட்டே வர. ஆனா இந்த இடத்துல வினோத் இவரை பத்தி என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த இடத்துல எனக்கு அவங்க குலதெய்வம் நினைச்சதுதான் சரி அப்படின்னு தோண வைக்கிறாரு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தான் பண்றாரு. அது என்னன்னா இப்ப இந்த பொண்ணு இறந்ததுக்கு காரணம் வினோத் இவரு தானே. ஆனா சுடுகாட்டுல வேலை செய்யற ஆட்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே அந்த பொண்ணு கட்டி பிடிச்சி அழுது அண்ணன் வாங்க உதவி பண்ணுங்கன்னு வண்டியில வந்துட்டு இருந்தோம், ஸ்லிப்பாய் கீழே விழுந்துட்டோம், அடிபட்டுருச்சு, இவளுக்கும் தலையில அடிபட்டிருக்கு, பக்கத்துல யாருமே இல்ல, நீங்க யாராச்சும் இருப்பீங்கன்னா தூக்கிட்டு வந்தேன், தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இப்படி ஓவராலா இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த அண்ணனும் நம்பிடுறாரு. ஐயோ பசங்க கீழே விழுந்திருக்காங்களே அப்படின்னு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிருக்காங்க. ஏன்னா பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் எதுவுமே இல்லை. ஆம்புலன்ஸும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கு. வந்த ஆம்புலன்ஸும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிருது, இல்லப்பா பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை, இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு சிபிஆர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, முன்னாடி அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிஸும் முடிக்கிறாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணுடைய வீட்டுக்கு உடம்பு அனுப்பலாம் அப்படின்னு வினோத் இவர் பிளான் பண்ணுறாரு. பிளான் பண்ணி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அட்ரஸ்லாம் கேட்கும்போது தான் தெரியுது தன்னுடைய பொண்ணு பெங்களூரில் வேலை பார்க்குறா. அதனால பொண்ணுடைய குடும்பத்தினரும் அவங்க ஊரை காலி பண்ணிட்டு பெங்களூர்ல சரியா சொல்ல போனா இந்த சுடுகாடு இருக்கு பாத்தீங்களா, இந்த சுடுகாட்டுல இருந்து கொஞ்சம் ஒரு சில கிலோமீட்டர் தள்ளி தான் அவங்களும் ஒரு வீடு வாடகை எடுத்து அங்கேயும் தங்கியிருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் வினோத்துக்கு தெரியல. ஏன் தெரியலன்னு பாத்தீங்கன்னா சமீபமாவே இவங்களுக்குள்ள எதுவுமே செட் ஆகல, ஈகோ கிளாஷ் அது இதுன்னு சண்டை போட்டுட்டும் இருக்காங்கல்ல. இதனால அந்த பொண்ணு என் ஃபேமிலி இங்க வந்துட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாம இருந்திருக்காங்க போல இருக்கு. கடைசியா பொண்ணோட வீட்டுக்கும் உடம்பு போய் சேருது. அவங்க என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையுமே செஞ்சு அவங்க வழக்கப்படி அவங்க பொண்ணை வந்து புதைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த சுடுகாட்டுல அந்த பெண்ணுடைய உடலை புதைச்சிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல இப்ப வரைக்கும் வினோத் இவரு அந்த பொண்ணு செத்து போயிருச்சு, இதுக்கு காரணம் நம்ம தான் நினைச்சு நம்மள புடிச்சிட்டு போயிருவாங்களோன்னு நினைச்சு மட்டும்தான் பயந்துருக்காரு, அழுதுருக்காரு. அதை தவிர்த்து உண்மையிலேயே அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, நம்ம லவ் பண்ண பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு நினைச்சு துளி கூட அழல அப்படின்னு வினோத் அவருடைய நண்பர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு. அப்ப நண்பர்கள்லாம் கேட்கறாங்க, டேய் அந்த பொண்ணு மேல இவ்வளவு வெறுப்பு வர்றதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும், என்ன காரணம் ஒழுங்கா சொல்லு அப்படின்னு கேட்க. ஆனா அந்த ஒரு காரணத்தை மட்டும் வினோத் அவங்க நண்பர்கள்கிட்டயும் சொல்லல. ஆனா அவங்க நண்பரான விக்னேஷ் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணார்ல, அவரு என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பா அந்த பொண்ணு மேல தப்பு இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா என் ஃப்ரெண்டு தான், எனக்கு உன்னை பத்தி தெரியும், இவன் ஒரு மாதிரி ஆளுதான், ஆனா என்ன இருந்தாலும் என்னுடைய ஃப்ரெண்டு, என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா முழுக்க தப்பு இவன் மேலதான் இருக்கிறதுக்கு காரணமா இருக்கும், அந்த பொண்ணு செத்ததுக்கு இவன் தான் காரணம், அது இவனே சொல்லிட்டான் அப்படின்னு இந்த மாதிரி விஷயம்லாம் அவரும் சொல்லியிருக்காரு. இப்ப நண்பர்கள் கேட்கிற விஷயம், சரிடா அந்த பொண்ணு இறந்து போயிருச்சு, அது காரணம் நீ தான் ஒத்துக்கிட்ட, அந்த பொண்ணு இறந்ததுக்கும் நேத்து நைட்டு நடந்த பிரச்சனைக்கும் இப்ப நீ பயந்துட்டு இருக்கிறதுக்கும் என்ன காரணம், அதை தெளிவா சொல்லுன்னு கேட்கும்போதுதான் வினோதம் சொல்றாரு, மச்சான் நேத்து நைட்டு என்ன அடிச்சது வேற யாருமே இல்லடா, செத்து போன என்னுடைய எக்ஸ் தான், அவ தான் பேய வந்து என்ன பழி தீக்கணும் அப்படின்னு என்ன வெறியோட அடிச்சிருக்கா, கொஞ்சம் விட்டுருந்தா கூட அந்த இடத்துல நான் செத்து போயிருப்பேன், அதுக்கப்புறம் எப்படியோ அங்க இருந்து தட்டு தருமாறி வெளியில வந்தேன், நீங்களே என்ன காப்பாத்தி வெளியில கூட்டு வந்துட்டீங்க, ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்துட்டோம், என்னை வீட்டில் விட்டு கிளம்பிட்டீங்களே, அன்னைக்கு நைட்டு நான் நரக வேதனை, சிம்பிளா சொல்ல போனா நான் நரகத்துல இருந்தேன்டா அப்படின்னு நண்பர் பப்ளிக்கா அழறாரு. அதுலயும் அவன் உயிரோட இருக்கும்போது அழகா தான் இருந்தான், ஆனா செத்ததுக்கு அப்புறம் அந்த செத்து போன பேயோட உருவத்தை பாக்குறதுக்கு என்னால முடியலடா. ஏன்னா அவன் உருவம் எப்படி திரும்ப இருந்தது, உடம்பெல்லாம் அழுகி போய் புழுலாம் உடம்புல அங்கங்க மேய்ஞ்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும், லிட்டரலா அப்படிதான்டா அந்த கோலத்துல தான்டா என் முன்னாடி வந்தா, சுடுகாட்டுல என்ன அடிக்கும் போது கூட ஏதோ கருப்பான உருவத்தில் தான் வந்து அடிச்சான், ஆனா எங்க வீட்டுக்கு வரும்போதும் அவ லிட்டரலா ஏதோ புதைச்சி வச்ச போனோம், ஒரு 2 நாளைக்குள்ள சமாதில இருந்து எந்திரிச்சு வந்தா எப்படி உடம்பு அழுகி இருக்கும், அந்த மாதிரிதான்டா அவளும் வெளியில வந்தான். இந்த ஒரு விஷயத்த என் வீட்டுல என்னால சொல்ல முடியல, சொன்னா கண்டிப்பா உனக்கே எங்க அப்பாவை பத்தி தெரியும், என்ன ஏதாச்சும் பண்ணிடுவாரா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் என்ன பண்றேன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு மறுபடியும் அழுதுட்டு தான் இருக்காரு. ஆனா இப்ப ஃப்ரெண்ட்ஸ் என்ன திறமை யோசிக்கிறாங்க, டேய்
நீ மோசமானவன்னு தெரியும், ஆனா இவ்வளவு மோசமா பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கலடா. நீ ஆரம்பத்துல அந்த பொண்ணு வந்து லவ் பண்ண வைக்கிறன்னு தான் நீ லவ் பண்ண. அதுக்கப்புறம் செட் ஆகலைன்னா 2 பேரும் பிரிஞ்சிருந்தீங்கன்னா பாவம் அந்த பொண்ணு அவ லைஃபை பார்த்துட்டு போயிருப்பான், நீ உன் லைஃபை பார்த்து இருந்திருப்ப. இப்ப அந்த பொண்ணோட லைஃபும் போயிருச்சு, நீ அப்படி அழுதுட்டு இருக்க. இந்த இடத்துல நாங்க என்ன விதத்துல ஹெல்ப் பண்றது அப்படின்னு கேட்க வினோத்தும் இல்லடா ஏதாச்சும் மாந்திரிகர் பார்த்து இந்த பிரச்சனைல இருந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க பட் இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண விக்னேஷ் அவர் என்ன சொல்றாருன்னா, டேய் நீ பண்ணது தப்பு, நீ பண்ண தப்புக்கு நீ ஏதாச்சும் ஒரு விஷயத்த அனுபவிக்கணும். அதுவும் நீ இப்பவே அனுபவிச்சிட்டுனா ஃபியூச்சர்ல உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா நீ ஏதாச்சும் இந்த மாந்திரிகிட்டெல்லாம் போயிட்டு தப்பிக்கணும்னு ஏதாச்சும் முயற்சி பண்ணுனா கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு, அந்த பெண்ணோட ஆன்மாக்கு கோவம் அதிகரிச்சுட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு கேப்ல கண்டிப்பா உன்னை ஏதாச்சும் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு சொல்ல, இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயத்துல நீ பண்ணது தப்பும், இந்த மாதிரி விஷயத்துல உனக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு விக்னேஷ் அங்க இருந்தும் லைட்டா நகர்ந்துடுறாரு. ஏன்னா அவருக்கும் ரியாலிட்டி புரியுது. வினோத் இவருடைய மென்டாலிட்டி, இவருடைய நடவடிக்கை பத்தி ரொம்பவே தெளிவாகவும் தெரியும், இவனுக்கு இது தேவைதான் அப்படின்னு. ஆனா கூட இருக்கிற நண்பர்கள் சரி நம்ம ஃப்ரெண்டு அழுது கேட்கறான், ஏதாச்சும் உதவி பண்ணலாம் அப்படின்னு மாந்திரிகிட்ட போயிருக்காங்க வீட்டுக்கு தெரியாம. ஆனா போன இடத்துல காப்பாத்துற அப்படின்னு சில விஷயம்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அதுல ஒருத்தர் மட்டும் என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பி இந்த விஷயத்துல இருந்து என்னால காப்பாற்ற முடியாது. இந்த ஒரு விஷயத்துல இருந்து உன்னை காப்பாத்தனா அதுக்கு உன்னுடைய குலதெய்வத்தோட அருள் இருந்ததுன்னா இந்த விஷயத்துல இருந்து நீ வெளியில வரலாம். என்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நான் கணிச்ச வரைக்கும் முழுக்க முழுக்க தப்பு உன் மேலதான் இருக்கு. பாவம் அந்த பொண்ணு அப்பாவியான பொண்ணு, அந்த பொண்ணு சாகிறதுக்கு நீ தான் காரணம். நான் உண்மையை மட்டும்தான் கணிப்பேன், இருக்கிறத மட்டும்தான் கணிப்பேன். அப்படி கணிக்கும் போது எனக்கு இருக்கிற சந்தேகம் என்ன தெரியுமா, உன்னுடைய குலதெய்வமே இப்பேற்பட்ட விஷயத்துக்கு உனக்கு காவல் இருப்பாரா, உன்னை காப்பாத்துவாரா அப்படின்னு எனக்கே சரியா தெரியல. இருந்தாலும் இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்க உனக்காக ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். விடிய காலையில பிரம்ம முகூர்த்தம் 3 மணிக்கு மேல ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு அகல் விளக்கை ஏத்தி வச்சு மனசார உன்னுடைய குலதெய்வ பேரை சொல்லிட்டே இரு. கண்டிப்பா அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு விதத்துல அவர் உன்கிட்ட பேசுவாரு. அதுக்கப்புறம் உன்னுடைய கோரிக்கையை வச்சு இந்த பிரச்சனைல இருந்து வெளியில வராதது உன்னுடைய சாமர்த்தியத்தை பொறுத்து இருக்கு. சொல்ல போனா உன் குலதெய்வத்தோட கருணையை பொறுத்து இருக்கு, முயற்சி பண்ணுப்பாரு அப்படின்னு சொல்லி இவரையும் அனுப்பிடுறாங்க. சரி வேற வழி இல்ல, ஏன்னா நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், நிலைமை கட்டு மீறி போயிட்டு இருக்கு, இதுக்கு நம்ம குலதெய்வத்தை தான் வர வைக்கணும் அப்படின்னு அவரும் அந்த மாந்திரிகர் சொன்ன மாதிரி விளக்கேத்தி வச்சு அவங்க குலதெய்வத்தை வர வைக்கிறதுக்காக அவருடைய பேரை சொல்லிட்டே இருக்காரு. அண்ட் வினோத் இவருடைய குலதெய்வம் பேர் என்னன்னு சரியா தெரியல, பட் பஞ்சுருளி கூலிகா அப்படின்னு நம்ம காந்தாரா படத்துல வர தெய்வங்கள்லாம் இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தவங்க தான் இவருடைய குலதெய்வம் அப்படின்னு இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண விக்னேஷும் சொல்லியிருக்காரு. இப்படி தன்னுடைய குலதெய்வத்தோட பேரை சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தவங்க கத்திட்டு இவருடைய ரூம்குள்ள ஓடி வராங்க. யாருன்னு பார்த்தா வினோத்துடைய அம்மா. சொல்ல போனா இந்த ஒரு விஷயம் பண்ணும்போது வினோத் இவரு கூட இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண விக்னேஷும் இருக்காரு, கூட இன்னும் 2 சில நண்பர்களும் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா விக்னேஷ் இவரு ஆல்ரெடி பேயெல்லாம் பார்த்து பயந்துருக்காருல, அதனால ஒரு சில நாள் கூட நண்பர்களும் தங்கி இருக்காங்க. அப்ப நண்பர்கள் இருக்கும்போதுதான் அந்த விளக்கெல்லாம் ஏத்தி வச்சு இந்த ஒரு விஷயத்தையும் பண்ண திடீர்னு பக்கத்து ரூம்ல இருந்து அவங்க அம்மா சாமி வந்த மாதிரி பயங்கரமா கத்திட்டு வராங்க. கத்திட்டு ரூம்குள்ள வந்து பாவம் பண்ண உனக்கு நான் காவல் இருக்கணுமா அப்படின்னு வினோத்தை பலார்னு அடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க ரொம்பவே வேகமா பேசிருக்காங்க போல இருக்கு. பேசின சில வார்த்தைகள் விக்னேஷ் இவருக்கும் சரியா புரியாம இருந்திருக்கு. ஆனா ஓவராலா பேசும்போது நீ பண்ண பாவத்துக்கு கண்டிப்பா உனக்கு மரண தண்டனை, எக்காரணத்தை கொண்டும் உனக்கு நான் துணையா நிக்க மாட்டேன் அப்படின்னு இந்த சில வார்த்தைகள் மட்டும் அவருக்கும் தெளிவா கேட்டிருக்கு. ஓவராலா பார்க்கும்போது நான் உனக்கு உதவி பண்ண மாட்டேன்டா அப்படின்னு தெய்வமே ஒதுங்கி நின்று இருக்கு. ஆனா அந்த இடத்துல அவங்க குலதெய்வமோ இந்த ஒரு விஷயத்த சொல்லி அந்த உடம்பை விட்டு வெளியிலயும் போயிடுறாங்க. வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அவங்க அம்மா கீழேயும் விழுந்துடுறாங்க. அதாவது சுயநினைவு இல்லாம கீழே விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க கண்ணை முழிக்கும் போது அவங்களுக்கும் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரியுது. ஏன்னா அவங்க உடம்புலாம் ரொம்பவே டயர்டாகவும் இருக்கு. இவ்வளவு நேரம் நான் என் ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன், எப்படின்னா பையன் ரூமுக்கு வந்தேன், அண்ட் இங்க விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருக்கு. இது பிரம்ம முகூர்த்தத்துல குலதெய்வத்தை வர வச்சு அவங்ககிட்ட வேண்டுதல் வைக்கிற வழிபாடாச்சு. டேய் நீ எதுக்கு இந்த விளக்கேத்தன அப்படின்னு அவங்க அம்மா விஷயத்தை கேட்கும்போது கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் அவங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியாதுல்ல, ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த எல்லா விஷயமும். ஆனா இவர் தான் தப்பு பண்ணாரு, அதாவது வினோத் இவர் தான் அந்த பொண்ணை கொன்னாரு, அவங்க இறக்கிறதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு எதுவுமே சொல்லல. அது எல்லாமே ஒரு ஆக்சிடென்டா இறந்து போன ஒரு பொண்ணு உன் பையன் பின்னாடி சுத்திட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி சமாளிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்ப உங்க உடம்பு மேல உங்க குலதெய்வமும் வந்தது, இதுக்கு நான் உதவி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல அப்ப அவங்க அம்மா பாயிண்டா ஒரு விஷயத்த கேட்கறாங்க. இல்ல எனக்கு புரியல,
அந்த பொண்ணு விபத்துல இறந்து போய் பேயா இவன் பின்னாடி வந்ததுன்னா அதுக்கு என் குலதெய்வம் நின்று தானே இதை காப்பாற்றணும். ஆனா அவங்களே இதுக்கு நீ தகுதியான ஆளு, நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன்னு சொல்றாங்கன்னா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, நீங்க எதையோ மறைக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது. தயவு செஞ்சு எதா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க, அப்பதான் என் பையனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவங்க அம்மாவும் கேட்க, ஆனா இந்த இடத்துல பசங்க சொல்லலான்னு வரும்போது வினோத் இவரும் அவங்கள அப்படியே தடுக்கிற மாதிரி அந்த பேச்சை அப்படியே மாத்தி, இல்லம்மா இது எல்லாமே விபத்து தான், என் மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி அவங்க அம்மா காலையும் விழுறாரு. அவங்க அம்மாவும் அந்த விஷயத்த நம்பிடுறாங்க. நம்பினது மட்டும் இல்லாம அவங்க குலதெய்வத்து மேல தற்காலிகமா ஒரு கோபமும் இருக்கு, என்னை என் பையனை காப்பாற்ற மாட்டீங்கன்னு சொன்னீங்களே அப்படின்னு. ஆனா என்ன பண்றது, அந்த இரவு தான் வினோத் இவருக்கு கடைசி இரவாகவும் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் பேசிலாம் முடிச்சிடறாங்கல்ல எல்லாருமே, அம்மாவும் தூங்க போயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸும் டேய் எதுவும் பயப்படாத, என்ன எதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தைரியம் சொல்லி வினோத்தை தூங்க சொல்றாங்க. ஆனா வினோத் தூங்கல. அவர் தூங்க சொல்லியே நண்பர்கள் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கினவங்க விடிய காலையில கண்ணை முழிக்கிறாங்க. கண்ணை முடிச்சு பக்கத்துல படுத்திருக்கிற வினோத்தை பார்த்தா அவருடைய வாயில ஒரு கோடு மாதிரி ரத்தம் ஒழிஞ்சிருக்கு. அண்ட் அவருடைய நெஞ்சில பாத்தீங்கன்னா ஒரு காலடி தடமும், இப்ப சுளீர்னு நம்ம கையை வச்சு அடிச்சா கை தடம் இருக்கும்ல அந்த மாதிரி காலடி தடமும் இருக்கு. அண்ட் வாயில லைட்டா ரத்தம் ஒழிஞ்சிருக்கு. ரொம்பலாம் இல்லை, ஒரு 4-5 சொட்டை வழியை விட்டனா அப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இருக்கு. ஆள் இறந்து போயிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் நண்பர்கள் கத்துறாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாருமே கத்துறத பார்த்து வந்து என்னாச்சுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா அப்பாவும் பயங்கரமா கதறி இருக்காங்க. சொல்ல போனா அவங்களால இந்த ஒரு விஷயத்த நம்பவும் முடியல. இதுல கூட இருக்கிற நண்பர்கள் மேலதான் அவங்க அம்மாவும் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா கழுத்தை நெரிச்ச தடம், நெஞ்சில காலை வச்சு மிதிச்ச தடமும் இருக்கு, ஒருவேளை பசங்க பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல அவங்க அம்மாவும் வீட்டில் பிரச்சனை பண்ணுறாங்க. டேய் எனக்கு தெரிஞ்சு உங்கள் 3 பேர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, நீங்கள் தான் என் பையனை கொண்டிருப்பீங்க, உண்மையை சொல்லுங்கள், இல்லைனா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ரூமில் தான் இருந்திருக்கீங்க, உங்களை தவிர்த்து வேறு யாருமே இல்லை, பூட்டி இருக்கிற ரூமில் இவன் மட்டும் செத்துருக்கான், இந்த ஒரு விஷயம் போலீஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களை தான் தூக்கி உள்ளே போடுவாங்க, எதாவது வெளிப்படையாக சொல்லுங்க அப்படின்னு சொல்ல பசங்களும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அழுதுட்டும் இருக்காங்க. இப்போ உடனே அவங்க அம்மாவும் திடீர்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு மொபைல் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது வினோத் அவங்க அப்பா இருக்கார்ல, அவரு திடீர்னு பயங்கரமா கத்துறாரு. இந்த காந்தாரா படத்துல ஓன்னு கத்துவாங்கல்ல அந்த மாதிரி கத்தி அந்த வீட்டையே ஒரு மாதிரி ரணகலம் பண்றாரு. என்னன்னு பார்த்தா அவங்க உடம்புல குலதெய்வம் இறங்கிட்டு இருக்காங்க. அப்படி அப்பா உடம்புல இறங்கின குலதெய்வம் இந்த இடத்துல எல்லா விஷயத்தையுமே புட்டு வைக்கிறாங்க. இப்போ உன் பையன் செத்ததுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியும், இதுக்கு இவன் தகுதியானவன் தான், இவன் செத்ததுக்கும் இந்த பசங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இவனுங்க உன் பையனை காப்பாத்தணும் தான் பார்த்தாங்க, என் ஆரம்பத்துல நானும் இவனை காப்பாத்தலாம் தான் பார்த்தேன், ஆனா இவனுடைய ஒழுக்கம் சரியில்லாதனாலதான் இது இவனுக்கு ஒரு பாடமா இருக்கும்னு நானும் எதுவுமே பண்ணாம அந்த ஆன்மாக்கு வழி விட்டுட்டேன், அதுவும் பாதிக்கப்பட்ட ஆன்மாவே எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு வழி விட்டுட்டேன்னு சொல்ல இப்ப அம்மாவும் கேக்குறாங்க என் பையன் என்ன பண்ணா அப்படின்னு. இப்போ வினோத் இவர் பண்ண எல்லா விஷயத்தையுமே புட்டும் வைக்கிறாங்க. இந்த இடத்துல குலதெய்வமே இப்படி விஷயத்த சொல்லும் போது அந்த இடத்துல அவங்க அம்மாவால நம்பாம இருக்க முடியல. ஏன்னா நைட்டே அவங்க ஒரு விஷயத்த அழுத்தி கேட்டிருப்பாங்க, ஏன் குலதெய்வம் ஒதுங்கி நிக்கணும், நீங்க சொல்ற விபத்து மாதிரி தெரியல, இதுல வேற ஏதோ மறைக்கிறீங்க அப்படின்னு நைட்டே கேட்டிருப்பாங்க. ஆனா அதை மீறியும் பசங்க சொல்ல வந்திருப்பாங்க. வினோத் இவரு தான் தடுத்திருப்பாரு. தடுத்தது இப்படி முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்றது, போன உசுரை திரும்ப கொண்டு வர முடியாது. இந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு குலதெய்வமும் மலை ஏறிடுறாரு. அவங்க அப்பா மயங்கி விழுந்துடுறாங்க. இப்ப இந்த இடமே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அமைதியா இருக்கு. சொல்ல போனா மழை பெஞ்சு ஓய்ஞ்சா மாதிரி. இப்படியே 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் சரி முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அம்மாவும் மனசை கல்லாக்கிக்கிட்டு செய்ய வேண்டிய விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வினோத்துக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க, ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. இவன் தப்பு பண்ணியிருக்கான், தப்பு பண்ணதுனாலதான் குலதெய்வமே ஒதுங்கி நின்று செய்ய வேண்டிய விஷயத்த நம்ம செஞ்சுட்டு அடுத்த 2 பசங்க இருக்காங்க, அவங்களுடைய எதிர்காலத்தை பார்க்கலாம் அப்படின்னு அவங்க அம்மாவும் மனசை கல்லாக்கிட்டு விஷயத்த எல்லாமே பண்ணி முடிச்சிருக்காங்க. அதாவது அடக்கம் பண்றது எல்லாமே. சொல்ல போனா இது வரைக்கும் தான் விக்னேஷும் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்ப சொல்லுங்க, இந்த சம்பவம் எப்படி இருந்தது, இந்த இடத்துல குலதெய்வம் பண்ணது சரியா தப்பா, அண்ட் வினோத் இவருக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை தான் கிடைச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அது கூடவே இந்த சம்பவத்தை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்ப சொல்லுங்க, இந்த சம்பவம் எந்த அளவுக்கு த்ரில்லிங்கா ஹாரரா இருந்தது அப்படின்னு. அவ்வளவுதான் மக்களே, சம்பவம் கண்டிப்பா இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காம இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.
இது கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே சப்ஸ்கிரைப் பட்டனும் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுற உண்மை சம்பவங்கள் எல்லாமே உங்களை தேடி உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு உண்மை சம்பவத்தோட கண்டிப்பாக உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களை மீது விடைபெறுவது உங்கள் நான். பாய். குட் நைட். ஸோ எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஏன்னா ஆல்ரெடி 2 மில்லியன் ப்ளஸ் யூசர்ஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருந்துட்டு இருக்கு. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், பின்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஸ்டார்ட் யுவர் ட்ரேடிங் ஜர்னி வித் மார்க்கெட் வுல்ஃப் டுடே.